ஒரு மர்மம் தொடருகிறது. அமானுஷ கதைகள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் இது உண்மையிலே நடந்த கதை. நாங்கள் விட்டா போதும் என்பது போல அலறி அடித்து இருட்டில் ஓடத் தொடங்கினோம். கதவை நோக்கி வந்துவிட்டோம். ஆனால் கதவை திறக்க முடியவில்லை. பின்னாடி வெடிச்சம். திரும்பி பார்த்தோம். அந்த கிழவி பெண் கையில் மெழுகுவர்த்தியுடன் சிரித்து கொண்டே வந்தாள். என்னை தனியே விட்டுட்டு எங்கே செல்கிறீர்கள்? நாங்கள் பக்கத்தில் இருந்த பெரிய மர டேபிள் மற்றும் அலமாரிகளை தடுப்பு போல் முன்புறம் போட்டுவிட்டு கதவை முடிந்தவரை இழுத்து பார்த்தோம். திறக்கவில்லை. கதவின் அருகில் மேலே சின்ன ஜன்னலின் துளை மூவரும் ஒன்றின் பின் ஒன்றாய் வெளியேறி கொண்டிருந்தோம். அலமாரி நகர்வதை உணர முடிந்தது. கடைசியில் நான் சூர்யாவின் கையை பிடித்து மேலே வந்ததற்கும் அவள் தடைகளை உடைத்து வந்ததற்கும் சரியாயிருந்தது. தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓட்டமாய் ஓடினோம். திரும்பி பார்க்கலாம் என்ற எண்ணம் இருந்தாலும் ஏனோ பார்க்க வேண்டாம் என்று பயம். சுற்றி ஒரே காடு. எந்த இடம் என்றே தெரியவில்லை. சாலை வந்தவுடன் நின்று கொஞ்சம் இளைப்பாறினோம். மொபைலில் பார்த்தோம். ஆந்திராவில் இருப்பது தெரிந்தது. மணி சரியாய் 5:17. சூரியன் வரும் வரை பயம் விடவில்லை. பஸ் பிடித்து ஊர் வந்து சேர்ந்தோம். மனதில் ஏகப்பட்ட கேள்விகள். தினேஷை பற்றியும் அந்த பெண் கிழவி அனைத்தையும் ஆந்திரா போலீஸிடம் கூறினோம். நம்பவில்லை. அவர்களை மீண்டும் காற்றுக்கு அழைத்து சென்றோம். மரம் செடியை தவிர வேறேதும் அங்கில்லை. தினேஷை காணவில்லை என கேஸ் ஃபைல் செய்து போலீஸ் எங்களை சந்தேகிக்கிறது. மூவரும் வீட்டிற்கு பேசாமல் நடந்து சென்று கொண்டிருந்தோம். அப்பொழுது மீண்டும் வந்தது வீடியோ கால். முற்றும்.